இந்த மேட்ச்சு செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு ஆர்சிசி வெர்சஸ் வானவில். ஆர்சிசி அணியினர் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கு வந்து 6 ஓவர் மேட்ச்சு, 1 ஓவர் காமன் பவர் பிளே. வானவில் டீமுக்காக அழகர் மற்றும் சுரேஷ் ஓப்பனிங் பேரா. ஸ்ட்ரைக்கில் வந்து அழகர். பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு ஓவர் வீச பிரபு. இந்த மேட்ச் செம்ம ஃபைட்டாக இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்க ஒரு முயற்சி. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு மிஸ் ஃபீல்டு. ஒரு பெரிய விக்கெட்டோட கேட்சை விட்டுட்டாங்க. அங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. செம்ம கேட்சு, அல்வா கேட்சும்பாங்க அந்த கேட்சை. ஒரு பெரிய அழகரோட விக்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. பார்ப்போம், அவர் கண்டிப்பாக ஒரு பனிஷ் பண்ணுவார். செகண்ட் பால் மறுபடியும் ஒரு ஸ்லோயர் டாட். தேர்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஆட ஒரு முயற்சி. ஒரு சின்ன நிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு விக்கெட் ஸ்டம்பில் பட்டு அழகர் தனது விக்கெட் இழக்கிறாரு. ஃபஸ்ட்டு பால் 1 டவுன் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் வந்து கார்த்தி. நெக்ஸ்ட் பால் அரைஞ்சிருக்காரு ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில். அங்கே ஃபீல்டு சர்க்கிள்குள்ளே உள்ளே இருக்க காரணத்தினால பவுண்ட்ரி. 4 பவர் பிளேயில் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. 4 ரன்னு. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. சந்தித்த முதல் பந்து 4 அடித்தார். செகண்ட் பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவர் டீசெண்டாக ஒரு சிங்கிள் விளாண்டு போயிட்டார் ஆஃப் சைடு. இதுதான் பேட்டிங். ஓவர் 2வது ஓவரை வீச சரவணன். இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட 2வது ஓவர். ஒரு ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க வானவில் அணியினர். சரவணன் வந்து ஒரு நல்ல பவுலரு, சூப்பராக போடுவார் பாலு. ஒரு யார்கர் மாதிரி போட்டார் ஆஃப் சைடு. அவங்க அதை சிங்கிள் டீசெண்டாக விளாண்டுட்டு போயிட்டார். ஓப்பனிங்காக இறங்கி இப்போ தான் ஃபஸ்ட்டு பால் ஃபேஸ் பண்ணுறாரு சுரேஷ். செகண்ட் ஓவரில் 2வது பால் ஒரு டாட். கீப்பர் டாட். ஒய்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க ஆஃப் சைடு. அங்கே ஃபீல்டர் வெளியே இருக்காங்க. ஒரு ஃபீல்டரு ஸ்ட்ரைட்டில் 2வது ரன்னுக்கு ஓட ஒரு முயற்சி. ரன் அவுட்டாக மாறுமா? இங்கே யாருமே இல்லை. இங்கே கீப்பருக்கு த்ரோ விட்டாங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு எட்ஜு விக்கெட்டு. ஆனால் ஒய்டு கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து செகண்ட் ரன் பேட்ஸ்மேனாக மனோஜ். 4th பால் ரிவர்ஸ் திரும்பி ஒரு ஆட முயற்சி. ஒய்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் க்ளோஸில் லெக் சைடு தொட்டுட்டு 2 ரன் ஓட முயற்சி. யாருமே அங்கே ஃபீல்டரில். லாங்லேருந்து ஒரு ஃபீல்டர் துரத்தி வராரு. பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே இங்கே 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2. நெக்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பி ஒரு ஆட முயற்சி. டாட். லாஸ்ட் பால் 2வது ஓவரில் மறுபடியும் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் லாங்கில் இருந்து ஓடி வராரு. 1 pitch 1 ரன் மட்டும். ஓவர். 2 ஓவருக்கு 15 ரன்கள். அடுத்த ஓவரை வீச சந்தோஷ். 3rd ஓவர். ஃபஸ்ட் பால் ஒயிட். சந்தோஷ் நல்லா ஓவர் பண்ணணும். ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃப்ரீ பால் ஒரு கீப்பர் டாட். செகண்ட் பால் ஒரு ஸ்லோயர் கட்ரு டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு செகண்ட் ஸ்லிப்பில் கீப்பர் தலைக்கு மேலே தொட்டு விட்டு 1 ரன் மட்டும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் வந்துருக்காரு. ஒரு கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு கட்ரு. கீப்பர்கிட்ட எட்ஜி. கீப்பர் விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக வரதராஜ். லாஸ்ட் 1 பால் அதுவாக பேட்டில் போட்டுருச்சு. 1 ரன் மட்டும். பவுலராக 4வது ஓவர் வீச அசோக். 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் வானவில் அணியின் எண்ணிக்கை 18. ஆர்சிசி சூப்பராக போட்டுட்ருக்காங்க. நாய்கான் பட்டி ஆர்சிசி கிரிக்கெட் கிளப். 4th ஓவர் சூப்பராக இது வரைக்கும் ஓவர் போட்டிருக்காங்க. ஆஃப் சைடு அங்கே யாருமே இல்லை.
அங்கே பாயிண்ட் திசையில் 4ஆம் மாறுமா பால் பவுண்டரியாக செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. 4 4 ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு 4 வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க மறுபடியும். அங்கே கீழே ஒரு ஃபீல்டு இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக ஹிட்டர் ஆல்ரவுண்டர் பாரத். ஒரு நல்ல பேட்ஸ்மேன், சூப்பராக விளையாடுவார். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பரத் ஸ்ட்ரைக்கில் உங்கள் டீமுக்கு விளையாண்டு கொடுக்கணும் கண்டிப்பாக. அடிச்சிருக்காரு மொதல் பாலை, கீப்பர் கேட்ச். பேட்ஸ்மேனாக குருமூர்த்தி. இந்த ஓவரை ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரியோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 விக்கெட் விழுந்துட்டாங்க. இந்த ஓவரை பெரிய ஓவராக மாற்றிருக்கலாம். பவுலர் கம்பேக் கொடுத்து 2 பெரிய விக்கெட் எடுத்துட்டார். ஒரு ஸ்லோயர் மறுபடியும் அங்கே ஃபீல்டர் கைக்கே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடிருக்காங்க. 5th பால் 4th ஓவரில் ரிவர்ஸ் திரும்பி ஒரு டாட். அம்பையர் தப்பாக கொடுக்குறாங்க. ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் அது ஒய்டு தான் கொடுத்துருக்காங்க. ரீபால் அதன் காரணமாக டாட். லாஸ்ட் பால் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங், ஒரு ரன் மட்டும். ஓவர் முடிவிட்டோம். அணியின் எண்ணிக்கை 25. அடுத்த ஓவரை வீச சந்தோஷ். 5ஆம் ஓவரின் முதல் பந்து. ஃபஸ்ட்டு பால் 5th ஓவரில் ஒரு ஸ்கூப் ஆட முயற்சி, கீப்பர் டாட். செகண்ட் பால் நல்லா உடச்சி போட்டார், நடுப்பிச்சில் குத்தி. அங்கே லெக் சைடு, அங்கே ஃபீல்டர் துரத்தி வர்றார் பால் எடுக்க. ஒரு சிறு தடுமாற்றம், ஒரு ரன் அவுட்டா? விக்கெட். ரன் அவுட் முறையில் வெளியேறுகிறார். அடுத்த பேட்ஸ்மேனாக நிதிஷ் நான் சைக்கிள் இருப்பார். நெக்ஸ்ட் பால் கிளீன் போல்டு, செம்ம போல்டு. சந்தோஷ்ட இருந்து செம்ம ஃபேஸில் விக்கெட். பேட்ஸ்மேனாக அபிஷேக். நெக்ஸ்ட் பால் செம்ம ஓவர் போட்டுட்ருக்கார் சந்தோஷ். ஒயிட் கொடுத்துருக்காரு. ஒயிட் பால், ரீபால் போட்டிருக்காரு. கால்லையே ஏர்க்கர், செம்ம ஏர்க்கருங்க. லெக் சைடு பேட்டில் பட்டு பவுலரே போய் பால் எடுத்துட்டாரு. ஒரு ரன் மட்டும் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு அடிச்சுட்டு ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. ஓவர். இறுதி ஓவர் வீச கோவிந்தன். கீப்பரில் இருந்தார் ஒரு நேரம். ஃபஸ்ட்டு பால் ஒரு கைக்கு அடிச்சுட்டு ஓட முடியல, டாட். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓடலை. 29 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் பால் 6வது ஓவரில் மறுபடியும் ஆஃப் சைடு. அங்கே பாயிண்ட்க்கு மேலே 4ஆ 4ஆக மாறுமா? ஃபீல்டு விரட்டி போகிறாங்க. அங்கே காலில் மிதித்து ஸ்டாப் பண்ணிட்டார் பாலை. 2 ரன் தான் ஓடுறாங்க. 2 ரன்கள். நெக்ஸ்ட் பால் ஒரு ஏர்க்கர் மாதிரி ஒரு பால், டாட். லாஸ்ட் 2 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓட ஒரு முயற்சி. அங்கே ஸ்டெம்பில் படலை, கீப்பர் காலில் பட்டு மறுபடியும் ஒரு ரன் ஓடுறாங்க. 2. லாஸ்ட் பால் ஒரு ஏர்க்கர், செம்ம ஏர்க்கர். ஆனால் கீப்பர் கையில் பட்டு அவரே வந்து வச்சிட்டார் ஸ்டெம்பில். விக்கெட். வானவில் அணியினர் வந்து 33 ரன் அடிச்சிருக்காங்க. 34 எடுத்தால் ஆர்சிசி அணியினர் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் வெற்றி பெறலாம். அதற்குள் கட்டுப்படுத்தினால் வானவில் அணியினர் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சில் வெற்றி பெறலாம். இதே நல்ல பவுலர் வச்சுருக்காங்க. பரத் நல்லா சூப்பராக போடுவார். பரத்தும் அழகரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். செம்ம ஃபைட்டாக இருக்கும். சரவணன் மற்றும் பிரபாகர் ஓப்பனிங் பேரா. சரவணன் வந்து ஸ்ட்ரைக்கில் இருப்பார் ஆர்சிசி அணிக்காக. வானவில் அணிக்காக முதல் ஓவரை வீச அழகர் ஆல்ரவுண்டர். பவர் பிளே ஓவர் எப்படி போகிறான்னு பார்ப்போம். கண்டிப்பாக நல்லா ஓவர் போடணும். அப்போ தான் அந்த லோ ஸ்கோரில் அவங்க ஃபைட் பண்ண முடியும். ஃபஸ்ட் பால் அழகர் 2,
சரவணன் ஒரு கீப்பர் எட்ஜு, அங்கே ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரை கேட்ச் தான், ஒரு ரன் ஓடிட்டாங்க. செகண்ட் பால் நல்ல நீல அகலத்தில் அங்கே லெக் சைடு ஸ்ட்ரைட்டில் க்ளோஸ் ஃபீல்டர்ட்டே அடிச்சுட்டு கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. தேர்ட் பால் நல்ல ஃபேஸில் அடிச்சிருக்காரு, அங்கே ஆஃப் சைடு ஃபீல்டர் இருக்காங்க, கேட்ச் பிடிப்பாரா? விக்கெட். சரவணன் அந்த விக்கெட் இழக்கிறார். பவர் பிளே சர்க்கிளுக்குள்ளேயே பிடிச்சிட்டாங்க. ஆஃப் சைடு ஸ்ட்ரைட்டில் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக யுவராஜ். ஆர்சிசி அணிக்காக அழகர் சூப்பராக ஓவர் போட்டுட்ருக்காரு. பவர் பிளே ஓவரை 2 டாட் கண்டிப்பாக போட்டாகணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மறுபடியும் ஒரு ஃபேஸில் லெக் சைடு லெக் எம்பர் பக்கத்தில் அங்கே ஃபீல்டரில் 2 ஃபீல்டருக்கு நடுவில் ஆகியோ 2 ஓடிட்டாங்க. ஒரு தப்பான த்ரோ, 2 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே தொட்டு விட்டு டீசெண்டாக சிங்கிள் அடிட்டாங்க. 34 ரன்னு தான் அடிக்கணும். சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால் அங்கே பாயிண்ட் திசையில் அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. பவர் பிளே காரணத்தினால 2 ஃபீல்டர் துரத்தி போயிட்டுருக்காங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. ஒரு தப்பான த்ரோ, ரன் எதுவும் ஓடலை. 2 ஓவர். 2வது ஓவரை வீச பரத் சூப்பராக ஒரு கற்று போடுவார். கண்டிப்பாக உங்கள் அணிக்காக இந்த ஓவரை ஸ்டாப் பண்ணி தரணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு ஸ்கூப் ஆடிட்டார், அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. ஒரு ஃபீல்டர் துரத்தி போகிற ஸ்டாப் பண்ணுவாரா? நல்ல ஒரு ஃபீல்டிங் அவர்கிட்ட இருந்து பாலை ஸ்டாப் பண்ணி தள்ளி விட்டார். ஆனால் இங்கே 3 ரன் ஓடிட்டாங்க. செகண்ட் பால் ஒரு ஒயிட் லைன் ஒட்டி போட்டனால ஒயிட். செகண்ட் பால் ஒரு நல்ல கட்ரு, லெக் கட்ரு, ஆனால் அம்பையர் ஒயிடு கொடுக்குறாரு. ரீபால் ஸ்ட்ரைட்டில் லெக் சைடு அங்கே ஃபீல்டர் இருக்கார். ஒரு ரனில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் இறங்கி போய் பலார்னு ஒரு அரை, அங்கே கவரில் அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. ஸ்ட்ரைட்லேருந்து ஒரு ஃபீல்டர் ஆஃப் சைடு ஓடி வந்தார், பம்ப் ஆகி போயிடுச்சு. 2 ரன்னு ஓடிட்டாங்க. ஆனால் தப்பான த்ரோ, ரன் எதுவும் ஓட்டாங்க. நிற்க வச்சே மறுபடியும் ஓடிட்டாங்க. 3 ரன். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஆஃப் சைட்டில் அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் இருக்கார், துரத்தி பாலை பிடிச்சிட்டாரு. 1 ரன் மட்டும். லாஸ்ட் 2 பால் ஒரு ஸ்கூப் ஆடி இருக்காரு லெக் எம்பருக்கு பின்னாடி தலையில். அங்கே ஒரு ஃபீல்டர் துரத்தி வராரு, பாலை ஒரு மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு. ஆனால் அங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. அம்பேர் கீப்பர் மிஸ் பண்ணி அங்கே ஒரு தடுமாற்றம். 2 ரன் மட்டும். லாஸ்ட் பால் 2வது ஓவரில் அங்கே தேர்ட்மேன் திசையில் தொட்டு விட்டு 1 ரன் ஓடிருக்காங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு மறுபடியும், ஆனால் 2 ஓடிட்டாங்க. 2 ஓவர். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, அதன் காரணமாக மறுபடியும் 1 ரன் ஓடிருக்காங்க. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 21. 3வது ஓவரை வீச அழகர். முதல் ஓவரை வீசிய அழகர் செம்ம பால், செம்ம ஃபேஸில் டாட் சூப்பராக போடுறாரு. ஃபேஸ்லேயே கட்டுறா, மறுபடியும் டாட், செம்ம பால். சூப்பராக இது வரைக்கும் ஓவர் வீசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், யாராவது இறங்கி போய் ஒரு ஒரு முயற்சி, நல்ல ஒரு பவுன்ஸ் போட்டு டாட் வச்சுட்டாங்க. தொடர்ந்து 3 டாட்டு ப்ரெஷரை கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் பால் செம்ம ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ் போட்டார். அங்கே ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டே ஓடிருக்காங்க. ரன் அவுட். அடுத்த பேட்ஸ்மேனாக சுபாஷ். லாஸ்ட் 2 பால் ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டே ஒரு முயற்சி, ஓட முடியல. டாட். மெடின் ஓவர் போட்டுருவாரா பார்ப்போம். அழகர்ட்டு ஒரு சிறப்பான பந்து வீச்சு, நல்ல ஃபேஸ் போடுறாரு. பிச்சை நல்லா பயங்கரமாக யூஸ் பண்ணி பவுன்ஸ்லாம் போடுறாரு. பார்ப்போம். நெக்ஸ்ட் பால்
ஒரு ஸ்லோயர் கட்ரு உடம்புல பட்டு டாட். அடுத்த ஒரு வயசாக கார்த்தி 18 பந்துக்கு 13 ரன் அடிக்கணும். அடிச்சிருக்காங்க அங்கே 6. பெரிய 6 நடு பிச்சில் குத்தி போட்டாங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட்டு 6. நெக்ஸ்ட் பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மறுபடியும் ஸ்லோயராக போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு அங்கே 6 தொடர்ந்து 2 6 அடிச்சிட்டாங்க. 13 ரன் அடிக்கிறாங்க பட்சத்தில். மேட்ச் டை. RCCNR 6 அடிச்சு ஹாட்ரிக் 6 அடித்து மேட்ச் வின் பண்ணுவாங்களா? அடிச்சிருக்காரு இங்கே எக்ஸ்ட்ரா கவர் திசையில் பவுண்ட்ரி. மேட்ச் வின் பை RCC. செம்ம பேட்டிங் ப்ரோ, செம்ம பேட்டிங்.